எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் கூட இருக்கு. லைக் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அது மேலேயே வரையணும்லாம் அவசியம் கிடையாது. டிசைன் அதுலயே இருக்கும். அது மேல அழகா போட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியில நனைச்சாங்கன்னா வந்து அந்த பேப்பர் மாதிரி இருக்கும். அது கரைஞ்சு போயிடும். இப்ப இதுல அதெல்லாம் பண்ண முடியாது. யூஸ்வலா வந்து நீங்க ஒரு பேஸ்கெட்ல வந்து எம்ப்ராய்டரி பண்றீங்க, ஒரு லைட்டா ஒரு எம்ப்ராய்டரி ஒரு டிசைன் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் த்ரெட்ஸ் வந்து எவ்வளவு எடுக்கிற மாதிரி இருக்கும்? ஏன்னா வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இந்த ஒரு லாங் த்ரெட்டே வந்து நம்ம பாதிதான் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னீங்க. போட்டேன்னா பாருங்க, மேக்ஸிமம் இது 1 இல்ல 1.5 பெட்டல் போட வரும், அவ்வளவுதான் வரும். அதே மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இதுல பேஸ்கெட்ல ஊசி ஒரு இடத்துல குத்தணும்னு இன்னொரு இடத்துக்கு வரும். அது ஸ்டார்டிங் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். என்னடா இது ஊசி ஒரு பக்கம் குத்துனா இன்னொரு பக்கம் போகுது அப்படின்னு இருக்கும். யூஸ்வலா வந்து எம்ப்ராய்டரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வந்து புதுசா வந்து கத்துக்கிறாங்க எம்ப்ராய்டரிங்கிறதே அவங்களுக்கு புதுசு அப்படின்னா பேஸ்கெட்ல கத்துக்கிறது ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எம்ப்ராய்டரி எல்லாம் தெரியாது. அது இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆர்வத்துல அப்படியே வந்து ஆர்வத்துல ஆக்சுவலா கஸ்டமர் கேட்டாங்க என்ன, எனக்கு இந்த கலர் காம்பினேஷன்ல வேணும், நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு. நமக்கு ஆர்டிசன்ஸ் இருக்காங்க பண்றதுக்கு, பட் இம்மீடியட்டா இங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு வேற ஆளு கிடையாது. அப்படி ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்ததுனால ஐ ஸ்டார்டட் டூயிங். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். கொஞ்சம் பெயின் இருக்கும், பிசிக்கல் பெயின் இருக்கும். ஆனா வந்து அது செய்யறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. சோ உங்களுக்கு வந்து கிளாஸ் யார் எடுத்தா? இல்ல, நான் ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் வந்து அவருதான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்தாரு. அவரு பேசிக்கா ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படியே ஒரு 2-3 நாளா வித்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து அதை நம்ம ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு ஸ்லோவா வந்து நிறைய சின்ன சின்னதா பண்ணி இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு போடுற அளவுக்கு கத்துக்கிட்டோம். இன்னைக்கு கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஒரு நாள்ல வந்து எங்களால டெலிவரி கொடுக்க முடியும். ஓகே.